இந்த தமிழ் வருஷத்தில் 39வது வருடமாக இருக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு உண்டான சிறப்பு அப்படிங்கிறத வந்து பழைய காலத்து தமிழ் வெண்பா சொல்லி வச்சிருக்குது. எந்த மாதிரி? விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம் மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கண் மீறுமே உற்றுலகி நல் மழையுண்டு. இந்த வெண்பாவுடைய விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து மழை அப்படிங்கிறது நல்ல மழை இருக்கிறதாக வந்து வெண்பாவில் சொல்லி வச்சிருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு தினத்துக்கும் ஆடி மாதம் 5ஆம் தேதிக்கும் மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால, மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மழை அப்படிங்கிறத விட அதிகமான மழை பொழியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பிட்டு இருக்கலாம். விவசாயம் அப்படிங்கிறது தலை தோங்கும். கடந்த காலங்களில் நஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு, கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு அதிர்ஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த விசுவாவசு வருஷத்தில் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும். ஆடு மாடு சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு, சாதாரண சின்ன சின்ன கோழிப்பண்ணை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தமிழ் புத்தாண்டு அமையும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம்